ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷத் வேர்ல்ட். நான் உங்க அனு. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இது போல் நான் எந்த ரெசிபிஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனேயே நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி தக்காளி வடகம். இது சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால தக்காளி ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இது போல் வடகம் சம்மரில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பச்சரிசியை 1 டம்ளர் அளவுக்கு நான் இன்றைக்கி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லாம் மைய அரைச்சி எடுத்துக்கங்க. நாம் அரைச்சதை இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சியில் ஒட்டி இருக்கிறத இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நாம் நல்லா இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து நல்லா பழுத்த தக்காளி மீடியம் சைஸாக இருந்தால் 3 இல்லைன்னா 2 தக்காளியை இப்படி ரஃபாக சாப் பண்ணி இதை மறுபடியும் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி எதுவும் சேர்த்திக்காம இதையும் நல்லாவே பிளெண்ட் பண்ணி தக்காளி பியூரியை மட்டும் எடுத்து நாம் அரைச்சி வச்சுருந்த மாவு கூட இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்சிங் கொடுங்க. உப்பு காரம் எல்லாம் இந்த மாவு கூட நல்லாவே ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கங்க. கருவேப்பிலை ஆப்ஷனல் தான். நீங்கள் இதுக்கு பதிலாக கொத்தமல்லியோ இல்லை கசூரி மேத்தியோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது போல் நல்லாவே தண்ணியாக இது போல் கரைச்சி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து இது போல் ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு மூடி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா ஃப்ளாட்டாக இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இதில் ஆயில் எதுவும் அப்ளை பண்ணிக்க தேவையில்லை. 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதை நல்லா ஈவனாக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அளவுக்கு மெல்லிஸாக நாம் இது போல் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி போல் நல்லா இருக்கும் வடகம். இப்போ பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது. அதுக்கு மேலே ஒரு ஸ்டீமர் வச்சுட்டு நாம் ஊற்றி வச்சுருக்கிற தட்டை உள்ளே வச்சு இதை கவர் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இது போல் நல்லாவே வெந்திருக்கும். இதை இன்னொரு பாத்திரத்தில் லைட்டாக பச்சை தண்ணி நிரப்பி வச்சுட்டு அதுக்குள்ளே டிப் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நான் பெரிய சைஸில் இருக்கிற தட்டில் பெரிய வடகமாக ஒன்று போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நாம் தண்ணியில் டிப் பண்ணியிருக்கிறத எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் இது போல் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக அவ்வளோ மெல்லிஸாக கண்ணாடி போலவே இருக்குது. இது நல்லா காஞ்சதும் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஒரு நைஃப்னால் இதோட ஓரங்களை மட்டும் லைட்டாக ஃப்ரீ பண்ணி விட்டிங்கன்னா போதும். இதை எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக தட்டில் ஒட்டவே ஒட்டாமல் அவ்வளோ சுலபமாக வரும். இப்போ பாருங்கள், நான் உன்னை எடுத்து காட்டுறேன். சூப்பராக தட்டில் ஒட்டாது. தட்டு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கும் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது. அவ்வளோதான் நம்மளுடைய சின்ன சைஸ் வடகம் இப்போது நம்ம ரெடி பண்ணிட்டோம். வடகம் காய வைக்கிற ஷீட்லேயோ இல்லை ஒரு காட்டன் கிளாத்லேயோ இது போல் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்து பெரிய சைஸ் தட்டில் ஊற்றி வச்சுருக்கிறது இப்போ வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்திருக்கு. இதையும் எடுத்து நாம் தண்ணியில் டிப் பண்ணிக்கலாம். இல்லை 2 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நைஃப்னால் இதோட ஓரங்களை லைட்டாக ஃப்ரீ பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாமல் அவ்வளோ எடுக்கிறதுக்கும் இவ்வளோ ஈஸியாக சூப்பராக வரும். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இதுவும் பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பெரிய சைஸ் வடகம். இதே மாதிரி எத்தனை தட்டுக்கு நம்மளால் ஊற்றி வைக்க முடியுமோ நீங்கள் இட்லி பாத்திரத்தில் அந்த அளவுக்கு ஒரு பேட்ச்லேயே 4-5 பெரிய சைஸ் இட்லி பாத்திரமாக இருந்தால் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் இது போலவே பெரிய சைஸ்லேயும் சின்ன சைஸ்லேயும் எல்லா வடகத்தையும் போட்டு முடிச்சுட்டேன். இதை இப்போது ஃபேன் காற்றுலேயே காய விடலாம். இல்லை வெயிலில் காய வைக்கிற இருந்தால் ½ டே காஞ்சா போதும். ஸோ இதை நான் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக நல்லா காஞ்சிருச்சு. ஃபேன் காற்றுல தான் காஞ்சது. இப்போ நான் வெயிலில் ஒரு அரை மணி நேரம் மட்டும் இதை எடுத்து வச்சுருக்கேன். வெயிலில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது போல் நல்லாவே டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த ஓரங்கள்லாம் நல்லா சுருண்டு வந்திருக்கும். அவ்வளோதான் நம்மளுடைய தக்காளி வடகம் இப்போ சூப்பராக ரெடி. இதை நான் இப்போ பொரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது சின்ன சைஸ் வடகம் மட்டும் இப்போ பொரித்து காமிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இது போல் உள்ளே வச்சுட்டு நல்லா லைட்டாக ஓரங்கள் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், குட்டியாக இருந்த அப்பளம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு இந்த சைஸில் கிடச்சிருக்கு. இது இப்போது பெரிய சைஸ் வடகம் இன்னொன்றும் பொரிச்சு காமிக்கிற பாருங்கள். லைட்டாக ஓரங்களில் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோ சூப்பராக இந்த அளவுக்கு பெருசாக நம்மளுக்கு வடகம் கிடைக்கும். அவ்வளோதான், ஈஸியாக நம்மளுடைய தக்காளி வடகம் செம்மையாக வீட்டிலையே சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். தக்காளி சீப்பாக கிடைக்கிற இந்த சீசனில் நிறைய செஞ்சு இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி வடகம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட வந்து உங்களை எல்லாம் நான் அகைன் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Anu. Thanks for watching.